Hi students, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பில்ட்-இன் செல்ஃப் டெஸ்ட் ஷார்ட் ஃபார்மாக பிஸ்ட்னு சொல்லுவோம். பிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அடிஷ்னல் ஹார்ட்வேர் எ சர்க்யூட் கேன் டெஸ்ட் தெம்செல்வ். அதுதான் என்ன அப்படின்னா பில்ட்-இன் செல்ஃப் டெஸ்ட். இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா we add extra hardware to the chip for test generation as well as response evaluation. So both test generation and ரெஸ்பான்ஸ் அதோட அவுட்புட் அப்சர்வேஷன் ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஆன் த சிப் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட்வேர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்கு சிப்போட சேர்த்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். தென் இந்த பிஸ்ட் ஆர்கிடெக்சரில் 2 பின்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஒரு பின் வந்து என்னென்னா டெஸ்ட் கண்ட்ரோல், அனதர் பின் என்ன அப்படின்னா அவுட்புட் பின். அந்த அவுட்புட் பின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வெதர் த சிப் இஸ் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனலி ஆர் நாட் அப்படின்றத டிசைட் பண்ணி எய்தர் குட் ஆர் பேட் அப்படின்ற டெசிஷனை எடுத்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சரிங்களா? இப்போ பிஸ்ட் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிஸ்ட் ஆர்கிடெக்சரில் நார்மல் மோட், டெஸ்டிங் மோட் ரெண்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ப்ரைமரி இன்புட், ப்ரைமரி அவுட்புட், எ சர்க்யூட் அண்டர் டெஸ்ட். இந்த ப்ரைமரி இன்புட் என்ன பண்ணும் அப்படின்னா மக்ஸ் வழியாக போயிட்டு ப்ரைமரி அவுட்புட் கிடைக்கும். இது யூஸ்வலான ப்ரொசீஜர். சரிங்களா? இதுவே வந்து டெஸ்டிங் மோட் அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஜென்ரேஷன். யூஸ்வலாக இந்த டெஸ்ட் பேட்டர்ன் ஜென்ரேட்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சூடோ ரேண்டம் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன் பிஸ்ட் ஆர்கிடெக்சர். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் வெக்டார்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணோம். அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய டெஸ்ட் வெக்டார்ஸ் இந்த சர்க்யூட் அண்டர் டெஸ்ட்டுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணுவோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் வெக்டார்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரெஸ்பான்ஸ், சரிங்களா? அந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்பேக்ட் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்கேஸ் 2^16 அப்படின்னா அதோட ரேஞ்ச் ஆஃப் அவுட்புட் பிட்ஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதை ஸ்டோர் பண்ணக்கூடிய மெமரி நிறைய தேவைப்படும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ 2^6ன்னு இருக்கக்கூடியதை சம் ஹார்ட்வேர் மூலமாக நம்ம 2^3ன்னு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா we need minimum amount of memory also. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரெஸ்பான்ஸை கம்பேக்ட் பண்ணுறோம். அந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்னேச்சர் அனலைசர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவுட்புட் ரெஸ்பான்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் வெக்டார்ஸ்க்கு தேவையான ரெஸ்பான்ஸை இது இங்கே கொடுக்கும். இந்த சர்க்யூட் அண்டர் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே இந்த சர்க்யூட்டோட கரெக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து ரோமில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டும் இந்த சர்க்யூட் அண்டர் டெஸ்ட்டோட அவுட்புட்டும் ரெண்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பேரேட்டர் கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து குட்டா பேடா அப்படின்றத கரெக்டாக சொல்லும். இந்த 2 அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி. சரிங்களா? சூடோ ரேண்டம் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் PRSG to produce the input signal, that is test pattern generation for section of combinational circuitry, and a signature analyzer to observe the output signal. ஒரு சர்க்யூட் அண்டர் டெஸ்ட்டுக்கு தேவையான டெஸ்ட் வெக்டார்ஸை எது கொடுக்கும் அப்படின்னா PRSG சூடோ ரேண்டம் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் கொடுக்கும். அதோட அவுட்புட்டை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக என்னன்னு செக் பண்ணோம் அப்படின்னா பை யூஸிங் சிக்னேச்சர் அனலைசர் மெத்தட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூடோ ரேண்டம் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சூடோ ரேண்டம் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் இது வந்து LRSG கிடையாது, இது ஆக்சுவலாக PRSG. இது என்ன அப்படின்னா இட் ஹேஸ் n நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீனியர் ஃபீட்பேக் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் n நம்பர் ஆஃப் லீனியர் ஃபீட்பேக் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பை யூஸிங் n ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். பின்னாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆஃப் பர்டிகுலர் அவுட்புட்ஸ் ஆர் ஃபீட்பேக் டு இன்புட் ஆஃப் த LFSR. ஸோ அப்போ எத்தனை இருக்கும் அப்படின்னா n ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 2^n-1 ஸ்டேட்ஸ் பிஃபோர் ரிப்பீட்டிங் த சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெப்ரசன்டட் பை கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் which indicates the bits are feedback. அந்த பேஸ்ட் ஆன் த கனெக்ஷன் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் லீனியர் ஃபீட்பேக் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் LFSR. இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது. இதில் வந்து டைப் 1 டைப் 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸ்ஆர் ஆஃப் இந்த D1 D2 D3 D4 அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து இங்கே கொடுப்போம். இது எல்லாமே என்ன அப்படின்னா சீரியலி கனெக்ட் ஆகிருக்கும்.
இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்ஆர் இருக்கும். இந்த எக்ஸ்ஆர் இதோட அவுட்புட் எடுத்து இங்கே எக்ஸ்ஆரில் கொடுத்துருப்போம். தென் இதோட எடுத்து இங்கே கொடுத்துருப்போம், இங்கே கொடுத்துருப்போம். அப்போ எக்ஸ்ஆர் கேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இன் ஃபீட்பேக் இருக்கும். அது வந்து டைப் 1. சரிங்களா. டைப் 2ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர் வந்து இந்த ஷிஃப்டிங் பாத்லேயே இருக்கும் இந்த மாதிரி. இது என்ன அப்படின்னா டைப் 2. இந்த கனெக்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் ஜென்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பேட்டர்ன் ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா 1, இது வந்து எக்ஸ், இது வந்து எக்ஸு ஸ்கொயர், இது என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப், இது என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4. இப்போ இந்த எக்ஸ்ஆருக்கு நீங்கள் எழுதும்போது என்னென்னலாம் வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 வரும். பிகாஸ் இட் ஹேஸ் எக்ஸ் பவர் 4 தென் எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் இந்த 1. இது 3 சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா இதோட பாலினாமியல், இந்த ஸ்ட்ரக்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல். ஸோ எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 1 இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேட்டர்ன் ஜென்ரேஷன் வரும். சரிங்களா. இப்போ வந்து அதில் எப்படி பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த ஷிஃப்ட் லீனியர் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கான பேட்டர்ன் ஜென்ரேஷன் டேபிள். சரிங்களா. இதில் வந்து இப்போ அந்த பேட்டர்ன் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஃபார் D1 இதில் எப்படி இந்த பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த D1ஓட வேல்யூ இந்த D1 எக்ஸ்ஆர் ஆஃப் D4 இது ரெண்டுக்கு எக்ஸ்ஆர் எடுத்து அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா D1ல் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா 0 1 எக்ஸ்ஆர் வந்து என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்குமா. தென் அதுக்கப்புறம் இது எங்கே ஷிஃப்ட் பண்ணணும், இது எங்கே ஷிஃப்ட் பண்ணணும், இது எங்கே ஷிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வெளில போயிடும். அப்போ இந்த பேட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ பேட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் n-1 பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்னே கிடச்சிரும். சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த என்ன பேட்டர்ன் இருக்கோ இந்த பேட்டர்னே என்ன கிடச்சிரும் திரும்ப கிடச்சிரும். So there are some definitions belongs to linear feedback shift register LFSR. First one என்ன அப்படின்னா if the sequence generated by n stage linear feedback shift register has a period of 2 power n-1 then it is called maximum length of sequence இல்லைனா m sequence அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் ஸ்ட்ரக்சர் வச்சு எழுதுகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். எதுக்காக இதுக்கு வந்து ப்ரிமிட்டிவ் பாலினாமியல்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் cannot be factored, that is it cannot be divisible by any other polynomial. சரிங்களா. ஸோ ஆல்சோ it is not irreducible, sorry it is irreducible polynomial also. ஸோ பேட்டர்ன் ஜென்ரேஷன் எப்படின்னு பார்த்துட்டோம் பிஸ்ட்டில். அடுத்து வந்து அப்படி கிடைக்கக்கூடிய டெஸ்ட் வெக்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட் அண்டர் டெஸ்ட் கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், அவுட்புட் ரெஸ்பான்ஸ் அனலைசஸ். ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா லீனியர் ஃபீட்பேக் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பேஸ்ட் ரெஸ்பான்ஸ் கம்பேக்ஷன் தான். there are 2 approaches are there. நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது, பட் இருந்தாலும் 2 approaches நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சிக்னேச்சர் அனலைசர். சிக்னேச்சர் அனலைசர்னால் என்னென்னு பார்ப்போம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிட் அண்ட் மல்டி பிட் சிக்னேச்சர் அனலைசர்னு இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் அனலைசர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பிஃபோர் தட் சிக்னேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ டேட்டா கம்ப்ரெஷனுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெரிய லென்த் ஆஃப் நிறைய பிட் சைஸோட ஒரு அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா we need large amount of மெமரி சைஸ். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி லாங் சைஸ் டேட்டாவாக இருக்கிறத கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்மால் சைஸ் டேட்டாவாக மாற்றுறோம். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மால் சைஸ் யூனிக் டேட்டா தான் என்ன அப்படின்னா சிக்னேச்சர். சரிங்களா. இட் கேன் பி கிரியேட்டட் from the data streams by feeding the data into an n bit LFSR. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரைமரி அவுட்புட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் நெட் டெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ரைமரி அவுட்புட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலினாமிலையும் LFSRல இருக்கக்கூடிய பாலினாமிலையும் என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்னேச்சராக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா. வித் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட்டில் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் இதுதான் அங்கேருந்து வரக்கூடிய பிட் இன்புட் பிட் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா 01 01 00 01.
அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா அவுட்புட் சைடு இருக்கக்கூடிய அந்த எல்எஃப்எஸ்ஆர் சிக்னேச்சர் அனலைசரில் இருக்கக்கூடிய எல்எஃப்எஸ்ஆர். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் என்ன அப்படின்னா x⁴ + x3 + x+1. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னது 1, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எக்ஸ், இது என்ன அப்படின்னா x², இது x3, இது x⁴, இது x⁴. அப்போ எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். x⁴ கனெக்ட் ஆகிருக்கா, x⁴, x⁴3 கனெக்ட் ஆகிருக்கா, x⁴, x கனெக்ட் ஆகிருக்கா, x1 கனெக்ட் ஆகிருக்கா, 1. அதனால தான் அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்ன அப்படின்னா x⁴ + x³ + x+1. இன்புட் பாலினாமியல் இதை வந்து பாலினாமியலாக எழுதுனா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும் x⁴ 7 + x³ + x7. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல் டிவைட் பண்ணுறோம். அதாவது டிவைட் இன்புட் பாலினாமியல் பை த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாலினாமியல் ஆஃப் எல்எஃப்எஸ்ஆர். அதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கிது அப்படின்னா x³ + x² + 1ன்னு கிடைக்கிது. இதுதான் என்ன அப்படின்னா சிக்னேச்சர். இப்போ இதை ஹார்ட்வேரில் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட்வேரோட இனிஷியல் ஸ்டேட் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லாமே 0 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, x⁴0 x0, தென் அதுக்கப்புறம் x1 x2 x3 x4 எல்லாமே என்ன அப்படின்னா 0ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட். அதுக்கப்புறம் அந்த இன்புட் வந்துச்சு பார்த்தீங்களா 0 1 0 1 0 0 0 1. அதை வந்து ஒவ்வொரு பீட்டாக நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பீட் வருது சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 1 கொடுக்குறீங்க. 1 கொடுக்கும்போது என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னா இந்த ஹார்ட்வேருக்கு தகுந்த மாதிரி சரிங்களா, இந்த ஹார்ட்வேருக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல இனிஷியலாக எல்லாமே என்ன 1 0 0 0 0 0 இதுதான் இனிஷியல் ஸ்டேட். இந்த இடத்துல 1 கொடுக்குறீங்களா. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 4th பிட்டு இந்த பிட்டு எக்ஸ்ஆர் ஆகும். 0 0னா 0. தென் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பிட்டு இந்த 4th பிட்டு எக்ஸ்ஆர் ஆகும் 0. ரிமைனிங் பிட் எல்லாமே அப்படியே இருக்கும். தென் அந்த 1 இங்கே வரும். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் நடக்கும். இது கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 இங்கே வருமா, திரும்ப இந்த 0லாம் எங்கே போயிடும் அப்படின்னா இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும், இங்கே போயிடும். அப்போ என்ன அப்படின்னா 1 0 0 0 0ன்னு கிடைக்கும். அதுதான் இந்த டேபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 1 0 0 0ன்னு. இதே மாதிரி ஆப்ரேஷன் வந்து இன்புட் பாலினாமியல் எல்லா பிட்டுக்கும் போகும். அந்த கடைசி பிட்டு வரும்போது உங்களோட ரிமைண்டர் இந்த மாதிரி கிடைக்கும். இதை பாலினாமியலாக எழுதுனீங்க அப்படின்னா அந்த சிக்னேச்சர் கிடைக்கும் f(x) = x³ + x² + 1. ஸோ இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா சர்க்கியூட்டோட ரெஸ்பான்ஸும் கோல்டன் ரெஸ்பான்ஸும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா சிப்பு வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, சிக்னேச்சர் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், ரீஸ்ட்ரக்சர் மறுபடியும் வெரிஃபை பண்ண டெஸ்டிங் பண்ண போயிடலாம். சரிங்களா, தேங்க்யூ. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா பில்ட் இன் செல்ஃப் டெஸ்ட். ஓகேங்களா, தேங்க்யூ.